அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த வரப்போகிற வாரத்தில் உங்களோட காதல் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ அதோட நான் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸாக எடுத்து வச்சுருக்கேன், லவ் ஏஞ்சல் டெக்லேருந்து. ஸோ அவங்க இந்த வாரம் உங்கள் காதல் எப்படி இருக்கும், நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகே அம்சா, அதே போல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரீடிங்ஸ் உடனுக்குடன் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ ஓகே, இப்போது உங்கள் காதலுக்காக ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா ஹனிமூன் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இப்போ நீங்கள் காதலில் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் காதல் கூட நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் நபர் கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, ஒரு சிலர் இதை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் பிரிஞ்சே போயிட்டுருக்கீங்க, நாங்கள் இந்த வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி உங்கள் நபரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த நபர் வேண்டாம் அப்படின்னு கூட முடிவெடுத்த நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே அந்த நபர்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் அழுது. ஸோ அதனால தான் உங்கள் நபருக்காக நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு பதிலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் நபர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே கூட அவங்களுக்காக இன்னொரு சான்ஸ் நீங்கள் கொடுக்குறது மூலமாக மீண்டும் இந்த காதலில் ஒரு புதுமையான அற்புதமான தருணங்கள்லாம் திரும்பவும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, ஏன்னா இந்த காதலுங்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் அதீனமாக இருக்கிறதுனால கூட இந்த ரெண்டு பேரும் அந்த க்ளோஸ் ஆகிருந்த தருணங்கள் அதெல்லாம் இப்போ ஒரு சிலருக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கும். அதை இந்த நபர் கூட நம்ம இப்படி இருந்தோம், இவ்வளோ க்ளோஸ் ஆகிருந்தோம் அப்படின்னு. ஸோ அவங்க நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரி ஞாபகங்கள் ரொம்பவே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கூட என் நபர் கூட நான் இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவங்க கூட கிடைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத போகிறீங்க. அவங்களும் அந்த சைடில் இருந்து ஓகே இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுத்து கதைச்சி பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே கார்ட்ஸ் அணியாக பார்க்குறேன். ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது. இது நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். அதாவது இப்போ உங்கள் நபர் கூட நீங்கள் கோவமாக இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர் உங்களுக்கு தெரியாமலே உங்களை மீட் பண்ணுறதுக்காக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க அதை பற்றி ரொம்ப சிந்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க உங்கள் கூட இருக்க அந்த என்ஜாய் பண்ண அந்த மூமெண்ட்லாம் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தருணம் மீண்டும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கூட உங்கள்கிட்ட சொல்லாமல் கூட திரும்பவும் நின்று உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு காதலை புதுப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இங்கே மீட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம் இந்த வாரம் உங்கள் காதலில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஓகே, எடுத்த உடனே இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நபர்கிட்ட நீங்கள் ஏதாவது இந்த தருணத்தில் பேசினா நல்லா இருக்குமா, இல்லை உங்கள் நபர்கிட்ட இந்த விஷயத்த கிளியர் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இந்த விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது தெரில அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதே போல் அந்த சைடில் இருக்க உங்கள் நபர்களும் உங்களை இதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே ஒரு சிலர் வேண்டாம் அப்படின்னு முடிச்சுட்டு போயிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, என்னால் இருக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு போனால் கூட முழுசாக போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ நீங்களும் உங்கள் காதல் வேண்டாம் அப்படின்னு முழுசாக வந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு தருணத்தில் உங்கள் காதலை கைக்குள்ளே வச்சிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா இந்த காதலில் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும், இந்த காதலை திரும்ப மீட்டிக்கொள்ள முடியுமா அப்படின்னு நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் உங்கள் காதலுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே போல் தான் அந்த சைடில் இருக்கவங்க இந்த நபர்களும் சில விஷயம் இவங்களுக்கு தெளிவாக தெரியுதில்ல அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் நபர்கிட்ட ஏதாவது கதைக்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது முடிவெடுக்க போகிறீங்க
அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்ல இந்த வாரம் ஓகே. ஏன்னா இங்கே உங்கள் மனசு வந்து இந்த விஷயத்த வந்து நான் சொல்லியே ஆகணும், என் நபர்கிட்ட இந்த விஷயம் நான் வந்து கேட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே. ஸோ இந்த பிடிவாதம் வந்து சரியான விஷயத்தில் சரியான மாதிரி இருந்தால் ஓகே. பட் இந்த பிடிவாதம் வந்து ஒரு உங்கள் நபரை வந்து எதிர்க்க நிற்கிற நபரை காயப்படுத்திடக்கூடாதுல்ல. அப்போ இந்த பிரிவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிடும். அதே போல் உங்கள் நபர் கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது, ஸோ அப்படிலாம் இருக்குது அப்படின்னா உங்கள் காதலை காயப்படுத்தும்ல. ஸோ அதனால இப்போதைக்கு நீங்கள் எந்த முடிவும் கொஞ்சம் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த வாரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலருக்கு வந்து இல்லைங்க, எனக்கு இந்த காதலில் ஏதோ ஒரு டவுட் ஒன்று இருக்குது, ஆனால் இது உண்மையாக பொய்யாண்டே தெரில, இதை சந்தேகத்தை நான் எப்படி கிளியர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்கள் காதலில் உங்கள் நபர் என்னத்தை மறைக்கிறாரு, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மர்மம் இருக்குது, எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்து உங்கள் காதல் மேலே ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் ஒரு கிளியாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஓகே. ஆனாலுமே கூட இந்த வாரம் அந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சாலுமே கூட நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வாரத்தில். உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நீங்கள் வேகமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்கிறதுனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் ஓகேயா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலர் வந்து நீங்களாக இந்த காதில் பிரேக் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் யாரோடையாவது தூண்டுதல் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து இது சரியாக தப்பா அப்படிங்கிறத தெரியாமல் சிலர் வந்து முடிவெடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேயா. ஸோ முடிவு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் மெதுவாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே நம்ம பண்ணினது தப்போ சரியோ அப்படிங்கிற குழப்பம் வந்து இருக்குது அப்படின்னா இந்த வாரம் வந்து கண்டிப்பாக அதுலேயே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேயா. ஸோ உங்கள் மனசில் இருக்க கேள்விகள், இந்த காதலை பொறுத்த மட்டும் நான் இந்த காதலுக்காக இதை சரியாக தானே பண்ணேன், ஏன் அவங்க இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்விக்கு விட கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும், நான் தெளிவாக்கிடுவேன். ஸோ இந்த கேள்வியை வந்து என் நம்பர்கிட்ட கேட்டு அவங்க அந்த சைட்லேருந்து ஆன்சர் பண்ணிட்டா கூட எனக்கு கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். எனக்கு இந்த விஷயம் காதலில் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து கொஞ்சம் ஓவராக போகாமல் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கோங்க ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கேள்விக்கெல்லாமல் மொத்த பதில் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வந்து கிடச்சிரும் ஓகே. ஸோ என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ அவ்வளோத்துக்கும் ஆன்சர் வந்து இந்த வாரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டேன் இல்லையா, இந்த காதலுக்காக நீங்கள் கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க இந்த வாரம் அப்படி சொல்லி. ஸோ அதுக்காக வந்து இப்போது உங்கள் காதலுக்கு ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் போராடுற மாதிரி வரும் ஓகேயா. இந்த விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் போராடி சொன்னால் தான் இந்த காதலை வந்து என் கைக்குள்ளேயே வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில சந்தர்ப்பங்களும் இங்கே ஒரு சிலருக்கு வந்து இருக்கதா தான் நான் பார்க்குறேன் ஓகேயா. அதே போல் உங்களை நியாயப்படுத்தி கொள்கிறதுக்கு சில விஷயத்த வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த மட்டும் ஓகேயா. ஏன்னா இங்கே வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டோ இல்லை உங்கள் நபர் தப்பாக புரிஞ்சிட்டோ ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மேலோட்டமாக பதில் சொல்லாமல் இல்லை இந்த விஷயம் வந்து இப்படி தான் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு இந்த விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்தி உங்கள் நபருக்கு வந்து நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே ஒரு சிலருக்கு வந்து இந்த வாரம் வந்து ஏற்படும் ஓகே. ஸோ அப்படிங்கிற சந்தர்ப்பம் ஏற்படுறவங்க மட்டும் உங்கள் நபருக்கு ஏதாவது பதில் சொல்லணும் இல்லை அவங்களே வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற விதத்தில் மட்டும் நீங்கள் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு தெளிவாக ஒரு பதில் கொடுக்கலாம். அதை தாண்டி இல்லை நானே தெளிவுபடுத்திக்க போகிறேன் அப்படின்னு இல்லை யாரோடையோ தூண்டுதல் வந்து இருக்குது இந்த காதலுக்காக, இல்லை இப்படி பண்ண இல்லாட்டி இந்த காதல் உங்கள் கையை மீறி போயிடும் அப்படின்னு யாராவது தள்ளுறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் காதலில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த காதலில் ஓகேயா. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் தப்பான கைடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அதே போல் இல்லைங்க இந்த காதலுக்காக நான் போராடுவேன், இதில் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும், என் நபர் வந்து என் கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் விடாப்பிடியாக நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும் ஓகேயா. அப்போது உங்கள் காதல் வந்து உங்கள் கையை மீறி போயிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள்
அப்படி நினச்சிட்டு வந்து தயவு செஞ்சு எதுவுமே பேசாதீங்க. ஓகேயா? இல்லை இந்த காதலை நான் முடிச்சுட்டு போயிடுவேன், இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதிரடியான முடிவுகளையும் எடுக்காதீங்க. சரியா? ஏன்னா இது காதல் வந்து கண்டிப்பாக உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி எனக்கு இங்கே தெரில. ஓகேயா? இந்த காதலில் வந்து நீங்கள் ஏதாவது பேச போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதி அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கே தவிர இந்த காதல் வந்து அப்படியே முழுசாக போயிடும் அப்படின்னு எதுவுமே வரலை. அதனால நீங்களும் பதற்றப்பட தேவையில்லை. ஸோ இந்த காதலில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னா கூட ஓகே அப்படின்ட்டு அதை எவ்வளோ உங்களால் இலகுவாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோதுக்கு நீங்கள் இலகுவாக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேயா? ஸோ ஏன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு போராட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் ஒரு சில விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு மனத்தடுமாற்றம் வந்து ஏற்பட தான் செய்யும். அப்படிங்கிறதுனால தான் இந்த காதலில் இந்த வாரம் வந்து நீங்கள் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்கிறேன். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலருக்கு வந்து ஸோ முடிஞ்சு போன காதல் இல்லைன்னா விலகி போய்ட்டு ரொம்ப நாளாகவே உங்கள் கூட கதைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற நபர்களுக்கு மட்டும் அவங்க அந்த சைடில் இருந்து கண்டிப்பாக உங்கள் கூட பேசுகிறதுக்காக ஏதாவது ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் நடுப்பகுதியில் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் வந்து நீங்கள் கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னதுனால இல்லை இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனாலையும் இப்போ எல்லா பக்கமும் உங்கள் பக்கத்து தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாராவது கைட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சீரியஸாகவே இந்த விஷயத்தில் நம்ம கதைக்க போகிற விஷயம் சரியா, இல்லை இந்த காதலுக்காக நான் இந்த விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த விஷயம் சரியாக இருக்குமா அப்படிங்கிறத 100க்கு பல தடவை வந்து யோசித்து பாருங்கள். ஓகேயா? ஸோ யோசித்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த கோபத்தினால இல்லை நீங்கள் வேகமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இல்லை ஈகோவில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த ஈகோ பிரச்சனை இருக்கிறதுனால இல்லை தான் அப்படிங்கிற அகங்காரம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் வந்து இருக்குது. ஓகேயா? ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் மேலே தப்பே இல்லைன்னா கூட உங்களை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள் நபர்கள் வந்து செய்வாங்க. அப்படிங்கிறதுனால இல்லை இந்த காதலுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஓகே? ஸோ அதனால் உங்கள் பக்கம் எல்லா நியாயமுமே இருந்தாலுமே சரி, ஓகே, இந்த வாரம் வந்து எவ்வளோ பொறுமையாக இலகுவாக எடுத்துகிட்டு போக முடியும்னு உங்களுக்கு தோணுதோ அவ்வளோ நீங்கள் இலகுவாக எடுத்துகிட்டு போங்க. ஓகே? ஸோ இல்லைங்க இந்த காதலுக்காக இந்த ஸ்டெப்பை வச்சா தான் என் காதலை வந்து என்னால் கைப்பற்றிக்கொள்ள முடியும், கைக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வருது அப்படின்னா கூட நீங்கள் ஓவராக இதுக்காக எஃபெக்ட் வந்து போடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் இங்கே சொல்லுவேன். ஓகே? ஏன்னா இதுக்கு முன்னாடியே உங்கள் காதலுக்காக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ உங்கள் காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஓரளவுக்கு இந்த காதலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிடுமோ அதெல்லாம் இங்கே ஒரு சிலர் வந்து பண்ணிவிட்டு காத்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ ஓகே, நீங்கள் காத்துட்டே இருங்க. ஓகே? அமைதியாக காத்துட்ருங்க. கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் காத்துட்ருக்கும் பட்சத்தில், திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் காத்துட்ருக்கும் பட்சத்தில், அமைதியாக காத்துட்ருக்கும் பட்சத்தில் உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, அவங்க இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இங்கே சில விஷயத்தில் உங்கள் நபர்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு உங்கள் மேலே என்னென்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால இழந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க திரும்ப மீட்டி பார்த்து உங்களோட இருந்த ஞாபகங்கள்லாம் மீட்டி பார்த்துட்டு தான் இவங்களே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வாரம். ஓகே? ஸோ இந்த வாரம் வந்து உங்களோட ஞாபகங்கள், நீங்கள் க்ளோஸ் ஆகிருந்த தருணங்கள், இதெல்லாம் உங்கள் நபருக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால உணர்ச்சிகளை வந்து கட்டுப்பாடுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஓகே? ஸோ இந்த விஷயத்த பண்ணினீங்க அப்படின்னா தான் இந்த உங்கள் காதல் வந்து கைக்கு வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே எல்லா விஷயமும் கிளியராக இருக்க மாதிரி தெரியுது. இதே கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதாவது ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இந்த வாரம் வந்து உங்கள் நபர்கள் வந்து உங்களை தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே? அப்படி உங்கள் நபர்கள் இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, இவங்க உங்கள் காதலுக்காக தப்பான கைடன்ஸ் கொடுத்து தப்பான ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இல்லை இது இப்படியாக தான் இருக்கும், இந்த காதல் இந்த ரூட்டில் தான் போகுது
அப்படின்னு உங்களே கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு உங்களை ஒரு போராட்டத்துக்குள்ளே தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இந்த கோபத்தெல்லாம் இப்போ உங்கள் சுற்றி நிற்கிறவர்கள் வந்து இந்த காதலுக்காக ஏதாவது தப்பாக கைட் பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணி விடுறாங்க அப்படின்னாலும் இன்றைக்கி இந்த மொத்த கோபத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நபர்கிட்ட காட்டிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா காட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் தான் இந்த இடத்துல நான் பொறுமையாக இருங்க, யார் வந்து என்ன சொன்னாலும் இந்த வாரம் வந்து காதலே போட்டுக்கொள்ளாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ 3வது நபரால் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உங்கள் நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வந்து யார் மேலே தப்பு யார் சரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது தான் கூட யார் இருந்தால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன், நான் ரொம்பவே செல்வாக்காக இருப்பேன் அப்படின்னு இவங்களுக்கு வந்து இப்போ இந்த வாரம் வந்து தெளிவு, அதில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இப்போ யாராவது தேர்ட் பார்ட்டியாக விஷயம் ஏதாவது பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்கள நம்பி தான் உங்கள் நபர் வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு விலகி வந்து யார் தனக்கு சரியாக இருப்பா அப்படின்னு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ இவங்க என்ன தான் அதீதமான காதல்னாலும் சரி, இல்லை என்ன காரணத்தை வச்சாவது இப்போ தேர்ட் பார்ட்டியை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து உங்கள் நபர்கள் வந்து கண்டிப்பாக மூவ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட்டாக அந்த 2 கார்டுமே சொல்லுது. ஓகே, ஸோ உங்கள் நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்கள் பக்கம் என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத இன்னுமே அவரால் ஆராய்ஞ்சு பார்க்க முடியும். ஓ மை காட், நான் சொன்னேன் இல்லையா, இதை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது. ஓகே, ஸோ இந்த கார்டை பார்த்தாலும் அதே விஷயத்தை தான் சொல்லுது. ஓகே, ஏன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த காதலை வந்து உங்களால் தக்க வச்சுக்கொள்ள முடியும். இந்த 2 கார்டையும் நான் கையில் எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து இவங்க இப்படி பிரச்சனை பண்ணினாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிடும். அப்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தேவையா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் நபர்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கார்மிக் அப்படின்னு சொல்லி இந்த காதலுக்காக நம்ம போராட தேவையில்லை, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு மூவ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், சரியான உங்களோட கைடன்ஸ் ஏதாவது தீர்மானம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா சரியான நபர்களோட கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இவங்கக்கிட்ட கேட்டால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தோணுதோ அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் உதவி கேட்கலாம். அதை விட்டுட்டு சுற்றி நிற்க நபர்கள்லாம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ண போனீங்க, இப்போ அதிகபட்சமாக இந்த காதலுக்காக ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி போய்ட்டு இந்த காதல் வந்து எண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அப்படிங்கிறதுனால தான் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஓகே, எதுவுமே இந்த வாரம் வந்து எதிர்பார்த்து போயிட்டு இதை பண்ணினா தான் சரி அப்படின்னு பிடிவாதத்துக்கு வந்து தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா இங்கே ட்ரிகர் பண்ணுற விதமாக சில நபர்கள் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இப்படி சொல்லிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.